சோன்னு மழை, அது கூட சாப்பிட்றதுக்கு சுட சுட பஜ்ஜி, அது கூட சாப்பிட்றதுக்கு கெட்டியான தேங்காய் சட்னி, வெளியே மழையை பார்த்துக்கிட்டே நல்லா சூடாக இஞ்சி டீ. இதுக்கு மேலே நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்? இந்த மழைக்கு கண்டிப்பாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காவை 1-2 தோல் சீவிக்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக தோல் சீவினா பஜ்ஜி நம்மளுக்கு சீவுறதுக்கு வராது. ஸோ லைட்டாக மேலாப்பில், முக்கியமாக அந்த கார்னர்ஸ்லாம் இது பண்ணாதீங்க. அந்த கார்னர்ஸ் லைட்டாக தோல் சீவாதீங்க. 1-2 தோல் சீவிக்கலாம் அந்த மாதிரி பீலர் வச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த தோல் இருக்குது அந்த அளவுக்கு பிடிக்காது, அதை மட்டும் துப்பிடுவாங்க. அதனால் லைட்டாக சீவிக்கலாம். இந்த மாதிரி 1-2 சீவிக்கங்க, ரொம்பலாம் சீவிட வேண்டாம். அதுக்கப்புறம் தின் ஸ்லைசஸாக இந்த மாதிரி பஜ்ஜி சீவிர கட்டையில் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் எல்லா பீஸஸும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 2-3 பீஸ் வராது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நல்லா தின் ஸ்லைசஸாக வருது பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மாவு நல்லா ஃப்ளஃபியாகவும் உள்ளே அந்த வாழைக்காவோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வராது. குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதுனா பஜ்ஜி அந்த உள்ள வாழைக்காய் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது கூட குட்டியாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் மாவு இருந்துச்சுன்னா அது வெங்காயம் வெங்காய பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்ட்டு. இதே மாதிரி நீங்கள் பொட்டேட்டோவும் கட் பண்ணி கூட நீங்கள் பொட்டேட்டோ பஜ்ஜியும் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் பஜ்ஜிக்கு மாவு கலக்க போகிறோம். 2 கப் கடலை மாவு, இது எல்லாமே ஒரே கப்லேயோ டம்ளர்லேயோ அளந்துக்கங்க. 2 கப் கடலை மாவு எடுத்த அதே பாத்திரத்தில் 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் எந்த ஒரு கலர் பவுடரும் நான் கலக்கலை. உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பெருங்காயத்தூள் தேவையான அளவு. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும், அது ஒரு நல்ல ஃப்ளேவர் பஜ்ஜிக்கு கிடைக்கும். ஏன்னா வாழைக்காய் வாய்வு, ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பஜ்ஜி போட வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். நம்ம பஜ்ஜி மாவு கரெக்டாக தான் கரைச்சிருக்கோன்னா எப்படி பார்க்குறதுனா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு சில்வர் ஸ்பூன் எடுத்து உள்ளே டிப் பண்ணி பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சில்வர் ஸ்பூனை நல்லா டிப் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி பாருங்கள். அதில் கொஞ்சம் கூட அந்த சில்வர் ஸ்பூனோட அந்த இமேஜ் தெரியக்கூடாது, ஃபுல்லாக மாவாக தான் இருக்கணும். ஸோ அப்போனா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழைக்காய் இதில் போட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பஜ்ஜியை போடணும். நீங்கள் லைட்டாக அந்த பஜ்ஜி மாவு ஒரு ட்ராப் உள்ளே விட்டிங்கன்னா அது டக்குன்னு மேலே வரணும். அப்போனா எண்ணெய் கரெக்டான ஹீட்டில் இருக்குன்னு அர்த்தம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சுட சுட பஜ்ஜி ரெடி ஆகிடும். ஆக்சுவலி பஜ்ஜி மாவு கலந்தோன்னே உடனே செஞ்சிடணும். கொஞ்சம் லேட்டாக வச்சுருந்தீங்கனாலும் அது பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கனால எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் உடனே செஞ்சால் தான் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா சூப்பராக உங்களுக்கு பஜ்ஜி வரும். இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த பஜ்ஜிக்கு கெட்டியான ஒரு தேங்காய் சட்னி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மழை பெய்கிறப்ப இந்த பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சூடாக அப்படியே ஆவி பறக்க சாப்பிட்ணும். தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேங்காய் ஒரு மூடி, பொட்டுக்கடலை, கல்லுப்பு, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி நிறையா ஊற்றி அரைக்க வேணாம். ஏன்னா பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட்றனால தேங்காய் சட்னி கெட்டியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ரொம்பவே கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் சட்னி தாளிச்சா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதை தாளிச்சிக்கலாம். எப்போதும் போல் தான் தாளிப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு தேங்காய் சட்னியோட ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னி சுட சுட பஜ்ஜி ரெடி ஆகிடும். ஃபுல் மலைக்கு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட சூடான ஒரு இஞ்சி டீ செம்ம காம்போவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பஜ்ஜி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துச்சுன்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.